ஹரி ஓம். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. குரு சரணம். கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல்யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளை போற்றி என் குருநாதனின் தாளை போற்றி. 5 இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த வேட்கை கொண்ட சிவயோகியை கடலுண்ட காருண்யரை கும்பமுனி குருவே சரணம் சரணம் சரணம். காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மியுள்ள இடைக்காட சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. அல்லல்போம் வல்லுணிவோம் அன்னை வேற்றில் பிறந்த தொல்லைபோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கதிரொழுக்கால். அற்புத விநாயகர்தம் ஆசிரியர் பாவருகே சொற்பொருளின் குற்றமின்றி சொல்லவே முற்படு சிறு சொற்பொருளெல்லாம் கடந்து தூய்தாமையங்கானமிகு கற்பக விநாயகர் என்றால் காப்பு. துதிப்போர்க்கு வல்லுணிவோம் துன்பம்போம் நெஞ்சிறுபதைப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தூங்கும் நிஷ்டேங் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருணாச்சலம் பொதிகாச்சலம் தட்சிணாமூர்த்தி. கடந்த சில தினங்களாக அகஸ்திய பெருமான் ஜீவ அருள் ஓலை மூலமாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக வெளியிட்ட வாக்குகளை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த கலிகாலத்திலே, இந்த சூழ்நிலையில், இந்த காலகட்டத்தில் இது போன்ற ஞான கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள் அகஸ்திய பெருமானின் விருப்பத்திற்கேற்ப இது உலகெங்கும் உள்ள அகஸ்தியர் அடியவர்களுக்கு மட்டுமல்லாது, ஆன்மீக அன்பர்கள் மட்டுமல்லாது, எளிய பாமரர்கள் முதல் கொண்டு அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். மனிதன் ஒரு நன்னெறி மிகுந்த நல் வாழ்க்கையை வாழ்ந்து, அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகிற்கு அவன் கடந்து செல்ல வேண்டும் என்ற விருப்பத்திற்கிணங்க இது ஒன்றுதான் நோக்கமே தவிர மற்ற எந்தவிதமான அபிப்பிராயமும் இல்லாமல், எந்தவிதமான உள்நோக்கமும் அல்லாமல், மனிதன் என்பவன் புனிதனாகி, புனிதன் தேவனாகி, தேவன் தெய்வமாகலாம் என்பதற்கு அகஸ்திய பெருமானின் அருளால் நாம் சித்தர்கள் பாதையில் பயணிக்கும் பொழுது அதன் அடிப்படை தத்துவங்களும் உயர் ஞான கருத்துக்களையும் வலியுறுத்தி மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அகஸ்திய பெருமானின் போதனைகளை, இந்த வாக்குகளை அனைவரும் பின்பற்றி நாமும் அவ்வழியில் சென்று உய்வடைவோமாக. ஹரி ஓம். ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. அகஸ்திய பெருமானின் வாக்கு தொடர்கின்றது. ஆலயம். அகஸ்திய பெருமான் கோவிலை வணங்கும் முறை. அகஸ்திய பெருமான், நீ இதை பக்தி பூர்வமாக கேட்பதால் உரைக்கிறோம். மற்றபடி பாவனா பக்தியை தாண்டிய நிலைதான் இறை. பூரணமான அன்பிற்கும் பக்திக்கும் முன்னால் சாஸ்திர சம்பிரதாயங்கள் அடிபட்டு போய்விடுகின்றன. விதிமுறைகளே இறையை காட்டாது. விதிமுறைகளின் படியும் இறைவனை அடையலாம் என்பதை தெரிந்து கொள். முதலில் ஆலயம் சார்ந்த குளத்தில் ஸ்நானம் செய். ஆடவர்கள் கட்டாயம் மேல் ஆடை அணியக்கூடாது. திருநீறு அல்லது திருமண் அணிய வேண்டும். ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும். கூடுமானவரை பருத்தி ஆடைகள் நல்லது. பிறகு
ராஜகோபுரத்தை நன்றாக தரிசித்து வணங்க வேண்டும். உள்ளே சென்று முதலில் துவஜஸ்தம்பம், அதன் அடியில் உள்ள விநாயகனை வழிபட்டு விட்டு ரிஷபத்தை வழிபட்டு துவார சக்திகளை வணங்கி மூலஸ்தானம் செல்ல வேண்டும். பிறகு அந்தந்த பரிவார தேவதைகளை வணங்கி பிறகு அன்னையை வணங்கி கடைசியாக நவகிரகங்களை வணங்கிவிட்டு மீண்டும் துவஜஸ்தம்பத்தின் அடியில் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்க வேண்டும். பிறகு ஏகாந்தமாய் ஒரு இடத்திலே அமர்ந்து மனம் ஒன்றி இறையை எண்ணி தியானம் செய்ய வேண்டும். பிறகு பதட்டமின்றி எழுந்து ஆலயத்தை அண்ணாந்து வணங்கி வெளியே வர வேண்டும். மற்றொரு சீடர், ஐயனே, ஆலய கோபுரம் பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான். ஆலய கோபுரம் பற்றி அகஸ்திய பெருமான் மகரிஷியின் வாக்கு. அகஸ்திய பெருமான், இறைவன் அருளால் ஆலயம் ஆகமங்கள் என்பது மகான்களாலும் ஞானிகளாலும் வகுக்கப்பட்டு மயன் மற்றும் விஸ்வகர்மாக்களால் அவை படி எடுக்கப்பட்டு பின்னாளில் மனிதர்களுக்கு உரைக்கப்பட்டது. எனவே மனிதன் குடியிருக்கின்ற மனை சாஸ்திரம் என்பது வேறு, இறையருள் நிரம்பியிருப்பதாக கருதப்படுகின்ற ஆலய சாஸ்திரம் வேறு. சில விஷயங்களில் ஒத்து வந்தாலும் பல விஷயங்களில் ஆலய விதிகள் வேறு. ஆனால் கலிகாலத்தில் மனிதனிடம் நல் தன்மை விட தீய தன்மை அதிகரித்து கொண்டே வருவதால் ஆலய விதிமுறைகள் எல்லாம் மீறப்பட்டு மறக்கப்பட்டு வருவதால் மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஆற்றல்கள் கிடைக்காமல் போகிறது. தோஷங்கள் அதிகம் ஆகிறது. பொதுவாக பொது விதி மனிதன் நடப்பதற்கும் வாகனங்கள் செல்வதற்கும் பயன்படுத்தப்படும் சாலையானது அகலமாகவும் நல்ல முறையிலே இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சாலையை விட பல மடங்குதான் ஆலயமும் மனிதன் குடியிருக்கும் இல்லமும் உயரமாக இருக்க வேண்டும். எங்காவது அந்த சாலை உயரமாகவும் ஆலயம் அந்த சாலையின் உயரத்தை விட பள்ளமாகவும் இருந்தால் கட்டாயம் அப்பகுதியில் இறையின் அருளாட்சி என்பது குறைவு என்று புரிந்து கொண்டு இதை தக்க முறையில் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். பிரகாரங்கள் முறையாக வகுக்கப்பட்டு 1, 3, 5, 7, 9, 9 என்று பிரதானமாக ஒற்றைப்படையில் வைப்பது ஒரு வகையான ஆகமம். அதேபோல் அஷ்டதிக்க பாலகர்களையும் அந்தந்த முறையாக பிரதிஷ்டை செய்து அங்கு பரிபாலனம் செய்யும் வண்ணம் வைக்கப்பட வேண்டும். இவை பல ஆலயங்களில் பின்பற்றப்படுவது இல்லை. ஆலயம் என்பது முன்புறம் விட்டு அதே புறம்தான் வரவேண்டும் என்பது ஒரு விதி. 4 புறம் மட்டுமல்ல, அஷ்டதிக்குகளிலும் பாதை வைக்கலாம், தவறொன்றுமில்லை. ஆனால் காலப்போக்கில் இந்த முறை மறைந்து பின்னர் பாண்டியர் காலத்தில் 4 முறையும் சோழர் காலத்தில் பிரதானமாக ஒரு வாயில் மட்டுமே திறக்கப்பட்டு மூடப்பட்டது. இந்த விதி எதனால் மீறப்பட்டது என்றால், பாதுகாப்பு கருதி எல்லா புறத்திலும் பாதை இருந்தால் அங்கே பணிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் பிற்காலத்தில் அந்தந்த வாயில்களெல்லாம் மூடப்பட்டு பிரதான வாயில் மட்டும் மூலஸ்தானத்தை நோக்கி உள்ள வாயில் மட்டும் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மனிதர்களாக தன் ஆட்சிக்காக சொந்த நலனுக்காக மீறப்பட்ட விஷயங்கள். உண்மையான ஆகமம் என்றால் ஒரு ஆலயத்திற்கு குறைந்தபட்சம் 4 புற வாயில்கள் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஆலயத்தை சுற்றி நெருக்கமாக வீடுகளோ அங்காடிகளோ கட்டாயம் இருக்கவே கூடாது. ஆலயத்தை சுற்றி பிரதானமாக சோலைகளும் கட்டாயம் பசுமடமும் அக்தொப்ப ஆலயத்தை சுற்றி அகலமான வீதிகளும் அந்த வீதிகளில் தேரோட்டம் வருவதற்கு உண்டான அந்த சூழல் இருக்க வேண்டும். இக்தொப்ப ஆலயத்தில் உள்ள ராஜகோபுரம் உயர்ந்தும் மூலஸ்தானம் கோபுரம் சற்றே சார்ந்து இருப்பதும் ஒரு பொதுவான விதி. இன்னொன்று,
இஃதொப்ப நிலை மாறி சில ஆலயங்களில் மூலஸ்தான கோபுரம் உயர்வாகவும் அஃதொப்ப பிரதானமான ராஜகோபுரம் சற்றே உயரம் குறைவாகவும் கட்டப்படுகிறது. இது வேறுவிதமான விதிமுறைகளில் உட்பட்டதாகும். இருந்தாலும் இது போன்ற பிரதான ராஜகோபுரத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து செல்லும் பொழுது ஒற்றைப்படை முறையே பின்பற்றப்படுவது உண்டு. 1, 3, 5, 7 என்று எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இறுதியாக மூலஸ்தான கோபுரம் அமைக்கப்படலாம். எனவே இஃதொப்ப நிலையோடு நீ கூறியபடி பிரகாரங்களும் அமைக்கப்பட்டு அஃதொப்ப ஒரு ராஜகோபுரமோ அல்லது அடுத்து உள்ள கோபுரத்திலோ உள்ள சாளரங்கள் அடுக்குகள் இதேபோல் ஒற்றை எண்ணிக்கை முறையில் அமைக்கப்பட்டு அது எந்த அளவு ஆகமத்தை பின்பற்றப்பட்டு இருக்கிறது, எத்தனை அடுக்குகள் கொண்ட கோபுரம் என்பதை மேலே உள்ள கலசம் அந்த எண்ணிக்கையில் இருந்து அது குறிப்பாக உணர்த்தும். ஆனால் பல இடங்களில் அந்த விதியும் மீறப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக, ஒரு பிரதான ராஜகோபுரத்திலே 9 அடுக்குகள் கொண்ட சாளரங்கள் துணை கோபுரங்களாக இருக்கும் பட்சத்திலே மேலே 9 கலசங்கள் வைக்கப்பட வேண்டும். அடுத்த கோபுரத்தில் 3 சாளரங்கள் துணை கோபுரங்களாக இருந்தால் 3 கலசங்கள் வைக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் பல இடங்களில் இன்று பின்பற்றப்படுவதில்லை அப்பா. அப்பனே, எப்படி விஞ்ஞானப்படி ஒரு அலையை கிரகிக்க முறையான அளவுகளில் அந்த அலை உறிஞ்சி குழலை ஆண்டனா அமைக்கிறார்களோ அப்படி முறைமீறி எல்லாமே உலோகம்தானே என்று எப்படி வைத்தால் என்ன என்று வைத்தால் முழுமையான முறையில், அதாவது முழுமையாக அந்த அலையை உள்வாங்க முடியாது. அதேபோல பிரபஞ்ச ஆற்றலை விதிமுறைகள் மீறி கட்டப்படும் ஆலயங்களால் முழுமையாக உள்ளே வாங்க இயலாது. அங்கே வருகின்ற நல்ல எண்ணம் கொண்ட பக்தர்களால் இறை அருள் பரவுமே தவிர அங்கு உள்ள ஆகம விதிகள் மீறப்படுவதால் அங்கு எந்த நோக்கத்திலே அது கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் காலப்போக்கிலே சிதறுண்டு போகும். மற்றொரு சீடர் அகஸ்திய பெருமானிடம், ஜோதி ரூபமா அரூபமா? அகஸ்திய பெருமான், காற்று ரூபமா அரூபமா? வாக்கு ரூபமா அரூபமா? இறை ரூபமா அரூபமா? எண்ணங்கள் ரூபமா அரூபமா? வார்த்தைகள் ரூபமா அரூபமா? இதற்கு என்ன பதிலோ இந்த கேள்விக்கு அதுதான் பதில். மற்றொரு சீடர், தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றலாமா? அகஸ்திய பெருமான், தீபத்தை ஏற்றுவதின் பொருள் இருள், மாயா சக்தி இருள், அசுர சக்தி, ஒளியே தெய்வீக சக்தி. எனவே ஒளியைத்தான் ஆதிகாலத்தின் தெய்வத்தின் வடிவமாக மனிதன் பார்த்து அஃதொப்பவே வழிபாடு செய்து வந்தான். ஒளி அக்னியாக மின்னலை கண்டு அஃதும் தெய்வ அம்சமாக இப்படி தீபத்திலும் இறை சக்தியை கண்டு வணங்கி வந்தான். எனவேதான் இன்றும் தற்காலத்திலே எத்தனையோ இஃதொப்ப எண்ணெயில்லா விளக்குகள் மனிதன் கண்டு பயன்படுத்தக்கூடிய நிலை இருந்தாலும் முந்தைய கால தீபம் ஏற்றுகின்ற முறை இருந்து வருகிறது. இவற்றில் கலப்பில்லா நெய் தீபம் எல்லா வகையிலும் சிறந்தது. தீபத்தை ஏற்றுவதின் மூலம் ஒரு மனிதன் அந்த சுற்றுவெளியை தூய்மைப்படுத்துகிறான். எனவே அந்த தீபத்தில் அவன் இடுகின்ற பொருளுக்கும் அஃதொப்ப அந்த சுற்றுவெளிக்கும் பரவெளிக்கும் தொடர்பு இருக்கிறது. பொதுவாக தூய்மையான நெய் தீபம் அனைவருக்கும் ஏற்றது. எந்த நிலையிலும் அது ஏற்புடையது. அஃது இல்லாத நிலையிலே இலுப்பு எண்ணெயை கொண்டு ஏற்றலாம், எள் எண்ணெயிலும் ஏற்றலாம், இஃதொப்ப தேங்காய் எண்ணெயிலும் தாராளமாக ஏற்றலாம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் காலமோ அல்லது இந்தந்த நட்சத்திரங்களில்தான் இந்தந்த தீபங்கள் ஏற்ற வேண்டும் என்பதல்ல. ஆனால் தீபத்தை ஏற்றுகிறேன் என்று ஆலயத்தை அசுத்தப்படுத்தினால் அது கடுமையான தோஷத்தை செய்கின்றவனுக்கு ஏற்படுத்தும்.
ஆலயத்தை தூய்மையாக பராமரிப்பதும் பக்தியில் ஓர் அங்கம்தான். மற்றொரு சீடர் அகஸ்திய பெருமானிடம், வீட்டில் எலுமிச்சபழ விளக்கு ஏற்றலாமா? அகஸ்திய பெருமான், பொதுவாக இது தேவையில்லை. மண் அகல் விளக்கே என்றும் சிறப்பை தரும். மற்றொரு சீடர், தீபத்தில் முகங்களின் எண்ணிக்கை எத்தனை ஏற்ற வேண்டும் ஐயனே? அகஸ்திய பெருமான், பல முறை யாம் உரைத்திருக்கிறோம். முகங்கள் அதிகமாக தோஷங்கள் குறையும். தீபத்தின் முகங்களுக்கும் ஜாதக பாவங்களுக்கும் தொடர்பு உண்டு. கோவில்களில் எத்தனை முக தீபங்கள் வேண்டுமானாலும் ஏற்றலாம். தீபத்திலே முகங்களின் எண்ணிக்கை அதிகமாக பூர்வீக தோஷம் குறையும். இது அடிப்படை. ஆனாலும் ஒவ்வொரு மனிதனின் அன்றாட கலிகால வாழ்க்கையில் நடைமுறை என்ற ஒன்று உள்ளது. அதிக எண்ணிக்கையுள்ள தீபங்களை வாங்கி ஏற்றக்கூடிய வாய்ப்பும் சூழலும் இடவசதியும் இருந்தால் எந்த ஒரு மனிதனும் தீபங்களை ஏற்றலாம். அதில் பயன் உண்டு, இறையருளும் கூடும். ஒரு மனிதனிடம் இருந்து இன்னொரு மனிதன் புதிதாக ஒரு தீபத்தை பெறும்போது பஞ்சாட்சரம் போதித்தான் அதை கையில் வாங்கி கொள்ள வேண்டும். மற்றொரு சீடர், ஐயனே, பன்னிரு முக தீபத்தின் சிறப்புகளை கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், அப்பனே, சகல வதனங்களும் அதிலே அடங்கியிருப்பதால் அத்தருணம் பிரதானமாக ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு சஷ்டி திங்கள் 6 மாதம் மன ஈடுபாட்டோடு வழிபாடு செய்தால் அது இறைவன் அருளால் நிறைவேறும். வீட்டில் ஏற்றுவதை விட ஆலயத்தில் ஏற்றுவதும் சிறப்பு. ஒவ்வொரு முறையும் புதிய மண் அகல் விளக்கை பயன்படுத்த வேண்டும். மற்றொரு சீடர், ஐயனே, சாலக்கிராமம் பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், இந்த அண்ட சராசரங்களிலே உயிர் இல்லாதது எது என்று கூற முடியுமா? மனிதன் கண்களுக்கு ஒன்று அசைந்தால் அதற்கு உயிர் இருக்கிறது, இல்லை என்றால் உயிரற்ற ஜடம் என்று எண்ணுகிறான். அசையாமல் அசைகின்ற எத்தனையோ உயிரினங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் சாலக்கிராமம். அதிலே உயிரோட்டம் மட்டுமல்ல, இறையாற்றலும் மின்னாற்றலும் காந்த ஆற்றலும் பிரபஞ்ச ஆற்றலும் உள்ளது. அந்த ஆற்றல்களை முறைப்படுத்தி தான் மனிதர்கள் பெற முடியும். சாலக்கிராமத்தை தூய்மையான சந்தனம் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பு. ஆசிகள் சுபம். மற்றொரு சீடர் அகஸ்திய பெருமானிடம், கோவில்களில் சில சிலைகள் பின்னமாகி இருப்பது குறித்து கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், புதியதாக சில ரூபங்கள் வந்தாலும் முந்தைய சில ரூபங்களை அகற்றாமல் அதுவும் ஆலயத்தின் ஒரு புறத்தே வைக்கப்பட வேண்டும். முற்காலத்தில் ஆலயத்தின் மூலஸ்தானத்திலே, குறிப்பாக அத்தனை மாடக் கோவில்களின் அடியினில் இரகசிய நிலவறை அமைக்கப்பட்டிருக்கும். புதிய சில ரூபங்களும் பின்னமான சில ரூபங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். என்றாலும் பின்னமான சில ரூபங்களுக்கும் பூஜைகள் செய்யப்பட வேண்டும். அகஸ்திய பெருமானிடம் ஒரு சீடர், ஐயனே, பெரும்பாலும் ஆலயம் என்றால் ஒரு மகானோ ஒரு சித்தரோ அங்கு இருப்பார்கள். அவர்களால் தான் அந்த ஆலயத்தில் சக்தி இருக்கிறது என்று கூறுகிறார்களே, இது உண்மைதானா? அகஸ்திய பெருமான், இக்தொப்ப பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமையா அல்லது பெற்றோர்களால் பிள்ளைக்கு பெருமையா? எனவே சித்தர்களால் ஒரு ஆலயம் வளம் பெறுகிறது என்பது சித்தர்களின் தொண்டை வைத்து கூறலாமே தவிர பிரதானம் சித்தர்கள் மகான்கள் நாங்கள்தான் என்று கூறவில்லை. இறைவனின் அருளும் இறைவனின் கருத்தும் இறைவனின் கடாட்சம்தான் எப்பொழுதுமே முக்கியமே தவிர எம்போன்ற மகான்கள் இறைவனின் அருளை உயர்த்துகிறார்கள் என்று கூறுவதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்கவில்லை. ஏனென்றால் நான் பிறந்து 10 ஆண்டுகள் கழித்துதான் என் தாய் பிறந்தாள் என்று கூறினால் எப்படி நகைப்புக்கு உள்ளாகுமோ, அதை போலத்தான் சித்தர்களாலும் ஞானிகளாலும் தான் ஒரு ஆலயம் உயர்வு பெறுகிறது என்று கூறுகின்ற கூற்றை நாங்கள் ஏற்போம். அந்த கருத்தை ஏற்றால் இந்த கருத்தையும் ஏற்கலாம்.
ஐயனே திருப்பதி பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான்: திருப்பதியை பற்றி எத்தனையோ மகத்துவங்கள் எல்லாம் கூற வேண்டுமப்பா. பெருமாளின் அம்சம் அங்கு இருக்கிறது என்பது உண்மை. அங்குள்ள வராகர் சன்னதியில் வணங்கினால் குழந்தைகளின் புத்தி கூர்மைக்கு உதவும். அச்சன்னதியிலே ஹயக்ரீவரும் அன்னை கலைவாணியும் அருபமாக இருந்து தவம் செய்வது உண்டு. பெருமாளை வணங்குவதற்கு முன் வராகரை வணங்க வேண்டும். திருப்பதி என்பது சாட்சாத் பூலோக வைகுண்டம் தானப்பா. ஆசைகள் சுபம். மற்றொரு சீடர்: ஐயனே, திருப்பதியில் பெருமாள் ஓரிடத்திலும் அலர்மேல் மங்கை தாயார் வேறொரு இடத்திலும் இருப்பதன் காரணம் என்ன? அகஸ்திய பெருமான்: அப்பனே, அப்படி புறத்தோற்றத்தில் தானப்பா இருக்கிறது. வேங்கடனின் திருமார்பிலே அன்னை திரு எப்பொழுதுமே அருள் புரிந்து கொண்டு இருப்பதால் தான் அந்த ஸ்தலம் அமோகமாக இருக்கிறது. மற்றொரு சீடர் அகஸ்திய பெருமானிடம்: ஐயனே, சிவன் கோவிலில் அப்பன் முதலில், பிறகு அம்மை, பெருமாள் கோவிலில் முதலில் தாயார், பிறகு பெருமாள் என்றுதான் தரிசிக்க வேண்டுமா, அல்லது என்னதான் முறை? அகஸ்திய பெருமான்: பார்வை இரண்டு, அதாவது விழி இரண்டு போல் தோன்றினாலும் பார்க்கின்ற பார்வை ஒன்றுதானப்பா. அங்கே அன்னை, ஐயன் என்று இரண்டு கூறுகளாக பரம்பொருள் பிரிக்கப்பட்டு இருந்தாலும் கூட இரண்டையும் ஒரு சேர பார்ப்பதே சிறப்பு. யாது நிலையில் பார்த்தாலும் குற்றமில்லை. திருப்பதியில் உள்ளது பெருமாள் அல்ல, முருகப்பெருமான் என்ற ஒரு கருத்து நிலவுவதை பற்றி ஞானிகளின் பார்வை வேறு, மனிதர்களின் பார்வை வேறு. அங்கு பெருமாளே அவதாரம் எடுத்ததுதான் உண்மை. காலப்போக்கிலே பிற தெய்வ உருவங்கள் அங்கு இடம்பெற்றதும் உண்மை. எனவே திருப்பதி பெருமாளின் முன்பு நின்று முருகனாக எண்ணி வணங்கினால் பெருமாள் கோபித்து கொள்ளப் போவதில்லை, முருகனும் கோபித்து கொள்ளப் போவதில்லை அப்பா. ஆசிகள் சுபம். மற்றொரு சீடர்: ஐயனே, கொங்கண சித்தரின் ஜீவசமாதி திருப்பதியில் எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது? அகஸ்திய பெருமான்: அப்பனே, ஜீவ அருட்பீடங்கள் என்று நாங்கள் கூறுகின்ற முறை வேறு, மனிதர்கள் அறிந்த முறை வேறு. பெரும்பாலும் புராண கால ரிஷிகளுக்கெல்லாம் இஃதொப்ப ஜீவ அருட்பீடங்கள், அதாவது மனிதர்களால் கூறப்படும் ஜீவ சமாதுகள் என்றுமே கிடையாது. ஆண் பெண் கலப்பிலே யோனி பிறப்பாக வந்தவர்களில் சிலருக்கு மட்டும்தான் இந்த ஜீவ சமாதி என்பது. அதுவும் அந்தந்த சித்தன் நினைத்தால் இறைவன் அருளினால் கிடைக்கின்றது. மற்றவையெல்லாம் அந்தந்த சித்தர்கள் அங்கு வந்து சில காலம் தங்கி வழிபாடு நடத்திய ஆலயங்கள் என்ற அளவிலே பொருள் கொள்ள வேண்டும். எனவே இந்த கருத்தை அவரவர்கள் சொந்த கருத்தோடு சேர்த்து வைத்து குழப்பம் அடையாமல், அப்படி இந்த இடத்தில்தான் இருக்கிறார்கள் என்று கூறினால் தாராளமாக வணங்கிவிட்டு செல்லலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் இதுதான். முன்னர் புராணகால ரிஷிகள் யாருமே ஜீவசமாதி என்பது அடைந்தது கிடையாது. அவர்கள் நித்திய சொரூபிகள், இறை போல் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கின்றார்கள், இனியும் இருப்பார்கள் அப்பா. ஆசிகள் சுபம். மற்றொரு சீடர்: ஐயனே, அறந்தாங்கி அருகே உள்ள அழியாநிலை ஆஞ்சநேயரை பற்றி கூறுங்கள். அகஸ்திய பெருமான்: அப்பனே, மராட்டிய வம்சங்கள் இந்த தமிழ் மண்ணிலே ஆளத் துவங்கிய பிறகுதான் இஃதொப்ப மால்தூதன் வழிபாடுகள் அதிகமானது. சோழர் காலத்திலே சைவமும், பாண்டியர்கள் நாயக்கர்கள் காலத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல மகாவிஷ்ணு மால்தூதன் வழிபாடுகள் தொடங்கின. இஃதொப்ப எப்படி ஒரு பிறவிலே ஒரு மனிதனுக்கு ஒரு சிலர் உணங்கள் விடாப்பிடியாக ஒட்டி கொண்டு வருகிறதோ, அஃதொப்பதான் தெய்வ வழிபாடும் சித்தர்கள் தொடரும் பொதுவாக ராமரையும் மால்தூதனையும் வணங்குபவர்களுக்கு பிறவிதோறும் அவ்வாறே நடக்கும். எனவே மால்தூதனும் அந்த விஸ்வரூபத்திலேயே வந்து குடிகொண்டிருக்கின்றான். மிகவும் ஏழ்மைப்பட்ட நிலையிலிருந்து நன்றாக கவனிக்க, லோகாயத விஷயத்திலே உயர வேண்டும் என்ற விதி ஒருவனுக்கு இருக்கும் பட்சத்திலே
மிக மிக சிறிய தொகையை போட்டு வியாபாரம் செய்யப் போகிறேன் என்று அங்கு வந்து மானசீகமாக வேண்டிக் கொண்டு தொழிலை தொடங்கினால் அந்த மால் தூதனைப் போலவே அத்தொழிலும் விஸ்வரூபம் எடுக்கும் அப்பா. பலரும் கூட்டமாக அமர்ந்து ராமநாமம் ஜெபிப்பதுதான் அந்த இடத்திற்கு மேலும் சாநித்தியம் சேர்க்கும். ராம ஜபம்தான் மால் தூதனை மகிழ்விக்கும் அப்பா. மற்றொரு சீடர், ஐயனே, திருநள்ளூர் காளி பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், நீ நல்லூர் அன்னையை தரிசித்த பொழுது அன்னையின் திருமேனியை அலங்கரித்த தூசின் வண்ணம் என்ன? ஐயனே, நீலம். அகஸ்திய பெருமான், உக்கர அன்னையின் மேனியில் எந்த வண்ணம் உள்ள தூசு இருக்கிறதோ, உடை இருக்கிறதோ, அக்பப்ப அவர்கள் எண்ணும் காரியத்திற்கு ஆசிகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா. குருதி வண்ணத்திலே அன்னை ஆடை அணிந்திருந்தால் எதிரிகள் வீழ்வார்கள். பசுமை வண்ணம் அணிந்திருந்தால் மறுமலர்ச்சி ஏற்படும். நீலம் அணிந்திருந்தால் பொருளாதார சிக்கல் மற்றும் ராகு தோஷம் குறையும். அகஸ்திய பெருமானின் மற்றொரு சீடர், ஐயனே, கஞ்சமலையை பற்றி கூறுங்கள். அகஸ்திய பெருமான், பல்வேறு மகான்களும் ஞானிகளும் இருந்த இடம், அருபமாக இன்னும் இருக்கின்ற இடம், பல்வேறு மூலிகைகளும் ஏராளமான இரும்பு தாதுக்களும் இருப்பதால் இந்த மூலிகைகளில் அயச்சத்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக முழுமதி தினங்கள் இங்கு செல்ல ஏற்ற தினமாகும். மற்றொரு சீடர், ஐயனே, ஸ்ரீவாஞ்சியத்தில் இறைவனுக்கு யமதர்மன் தான் வாகனமா? அகஸ்திய பெருமான், தர்மநிலை தவறாமல் செயல்படுத்தக்கூடிய தேவதைகளில் யமதர்மராஜனும் ஒருவர். அவர் இறைவனை நோக்கி கடுமையான தவம் செய்து தங்களின் திருவடி என்னை தீண்ட வேண்டும், நந்தியைப் போல் நானும் தங்களை சுமக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றார். அதுதான் மார்க்கண்டேயரின் சம்பவத்தின் போது இறைவனின் திருவடியால் தீண்ட பெற்றார். பின் இறைவனின் கருணையால் வாகனமாகும் பாக்கியமும் யமதர்மராஜனுக்கு கிட்டியது. ஐயனே, ஊட்டத்தூர் கோவில் பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமானின் மற்றொரு சீடர். அவ்வினாவுக்கு அகஸ்திய பெருமான், இது அபூர்வமான ஸ்தலங்களுள் ஒன்று. ஊட்டத்தூர் ஆன்மாவுக்கு அதிகம் புண்ணியத்தை ஊட்டும் ஊர் அப்பா. இந்த நடராஜர் சிறப்பானவர். கலைகளிலே தேர்ச்சி பெற வேண்டும், விற்பன்னராக வேண்டும் என்றால் அதற்கு வழிபட வேண்டிய ஸ்தலம். அந்த கலைஞானத்தை முக்கண்ணன் ஆடல் வல்லான் மூலம் வழங்குவார். அவரவர் ஜென்ம நட்சத்திரத்து அன்றோ அல்லது வாய்ப்பு உள்ள பொழுதோ உயர்வான முறையிலே வழிபாடு செய்ய வேண்டும். ஆன்மீகமும் கலைகளுள் ஒன்றாகும். பிறவியற்ற நிலை, ஞானம் போன்ற கலைகளை பெற வேண்டினாலும் இங்கு சென்று நடராஜரை கலப்படமில்லாத பொருளினால் அபிடேகம் செய்வதும் தூய சந்தன காப்பு செய்வதும் சிறப்பாகும் அப்பனே. மற்றொரு சீடர், ஒழுகமங்கலம் பைரவரை பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், கடுமையான தலைமுறை தோஷங்களையும் பித்ரு தோஷங்களையும் பிதுராதி வழி வருகின்ற சாபங்களையும் பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தவறிய தோஷங்களையும் பிரம்மகத்தி தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த பைரவருக்கு அணையா தீபம் தொடர்ந்து ஏற்றுவது திலையாகம் செய்வதற்கு சமம். மற்றொரு சீடர், ஐயனே, காஞ்சிபுரம் அத்திவரதர் பற்றி கூறுங்கள். அகஸ்திய பெருமான், நீர் தொடர்பான கண்டங்களை விலக்கிவிடும், சந்திர தோஷங்கள் இருந்தால் விலகிவிடும், மேலும் சந்திரனின் பரிபூரண ஆசி கிடைக்கும். மற்றொரு சீடர், கோடிஹத்தி பெருமாள் பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், ஹத்தி தோஷம் நீக்கக்கூடிய ஸ்தலம். முற்பிறவியில் கொலை அல்லது கொலைக்கு சமமான பாவங்கள் செய்த மனிதர்கள் எல்லாம் இங்கு உழவார பணியும் மற்ற தொண்டுகளும் செய்தால் அந்த பாவங்கள் எல்லாம் நீங்குமப்பா. மற்றொரு சீடர்,
ஐயனே சித்தர்காடு பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான். நாடி என்னும் நாமமுடைய சித்தன் அங்கு அடங்கியிருப்பது உண்மை. குருவாரம் முழுமதின் தினங்களில் அங்கு வழிபாடு செய்வது நன்மையை தரும். பித்தநிலை பைத்தியம் மனிதர்களுக்கு பித்தம் தெளியும். மற்றொரு சீடர். ஐயனே வேல் வழிபாடு பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான். வேல் வழிபாடு என்பது துவக்க காலத்தில் இருந்தே இருக்கிறது. இடையில்தான் வேல் வழிபாட்டின் முக்கியத்துவம் குறைந்துவிட்டது. வேல் யார் தெரியுமா? அன்னைதான். அன்னையின் வேல். வேலை வணங்குவதும் அன்னை பராசக்தியை வணங்குவதும் ஒன்றுதான். எனவே முருகனின் ஆயுதமாக மட்டும் பார்த்து பழக்கப்பட்ட விஷயம் வேல் என்பதால் மனிதனுக்கு அதை தாண்டிய விஷயங்கள் தெரியாமல் போய்விட்டது. எதிர்ப்புகளும் தோஷங்களும் கடுமையான கர்மாக்களும் குறைவதற்கு இந்த வேல் வழிபாடு உதவும். வேலை பவித்திரமாக வைத்து அதை வணங்கினால் பல்வேறு வேதனைகள் தீரும். அது மட்டும் அல்லாது மனிதன் ஆசைப்படுகிறானே, வைரம் வைடூரியம் முத்து கனகம் போன்ற நவரத்னங்களின் மீது மதிப்பு வைத்திருக்கிறானே, உலோகங்கள் எங்காவது தனக்குத்தானே மதிப்பு வைத்திருக்கிறதா? மனிதன்தான் அவற்றின் மீது மதிப்பு வைத்திருக்கிறான். இந்த நவரத்னங்கள் உலோகங்களிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகள் எல்லாம் மனிதனுக்கு நன்மையை தராது. அதனால் பலருக்கு நன்மை தரும் நோக்கிலேதான் சுவாமிக்கு வைரகிரீடம், தங்க கவசம், வெள்ளி கிரீடம், நவரத்னம் பதிக்கப்பட்ட வேல் வைப்பதன் காரணம் இதுதான். இவற்றை தரிசனம் செய்தாலே கற்கள் உலோகங்களின் தோஷங்கள் குறையும். சில தோஷங்களை தரிசனம் நயனதீட்சையால் ஒரு குரு நீக்குவது போல நீக்கிக் கொள்ளலாம். அதுபோல ஐம்பொன்னால் செய்யப்பட்ட வேல், செம்பால் பித்தளையால் செய்யப்பட்ட வேல் எதுவாயினும் உரியேற்றி பூஜை செய்தால் கடுமையான எதிர்ப்பு, முக்கியமாக காவல்துறை ரணகளத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வழிபாடு நன்மையை தரும். மற்றொரு சீடர் அகஸ்திய பெருமானிடம். ஐயனே பெருமாள் கோயில் திருநெல்வேலி தைலக்கிணறு பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான். மருத்துவ குணம் வாய்ந்ததப்பா. பல ஆலயங்களிலே மூல விக்கிரகங்கள், சந்திரகாந்தக்கல், சூரியகாந்தக்கல், கந்தகம் இன்னும் பல அபூர்வ வகை கற்களால் செய்யப்பட்டிருப்பதால் அதன் அபிஷேக தீர்த்தம், பால், தேன் ஆகியவற்றை பருகினால் தேகம் ஆரோக்கியமாகும். ஆனால் மூலஸ்தானத்தையும் சுத்தமாக வைத்து கொள்ளாமல், அபிஷேக நீர் செல்லும் தாரையையும் சுத்தமாக வைத்து கொள்ளாமல் அசுத்தமாக வைத்துவிட்டு அவற்றால் பலனில்லை என்றால் அது யார் பொறுப்பு? இவற்றையெல்லாம் சித்தனா வந்து சுத்தம் செய்ய முடியும். எனவே சுத்தமாக வைத்து கொண்டு பாரம்பரியமாக செய்யப்படும் வழிமுறைகளை பின்பற்றினால் கட்டாயம் நல்ல பலன் உண்டு. அகஸ்திய பெருமானுடன் மற்றொரு சீடர். ஒரு சில கோயில்களுக்கு சென்றால் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் மாறிவிடும் என்பது பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான். இது அனைவருக்கும் பொருந்தாதப்பா. எதுவாக இருந்தாலும் கூட இறுதியில் ஜெயிப்பதற்குத்தான் விதி படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதியை தாண்டி ஒரு மனிதன் மேலேற வேண்டுமென்றால் அந்த அளவுக்கு அவனிடம் ஆத்ம பலம் வேண்டும். தர்மத்தாலும் பிரார்த்தனையாலும் ஸ்தலங்கள் தோறும் செல்வதாலும் மனதிலே கள்ளமில்லாத எண்ணங்களை வளர்த்து கொள்வதால் மட்டும்தான் சாதிக்க முடியும். ஆத்ம பலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் விதியை வெல்ல முடியும். இல்லையென்றால் பிரம்மகத்தி விடாது, பிதுர் சாபங்கள் விடாது அப்பா. அகஸ்திய பெருமானின் மற்றொரு சீடர். ஜுரஹரேஸ்வரர் பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான். ஜுரஹரேஸ்வரர். மனிதனுக்கு ஏற்படும் காய்ச்சல் கட்டுப்படாத நிலை வந்தால் அப்போது முறைப்படி இவரை வழிபாடு செய்தால் ஜுரம் குறையும். அதற்காகத்தான் இந்த இறையின் வடிவம் இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. சந்தன காப்பு அல்லது தூய நீரில் வில்வத்தலம், பசும் கற்பூரமிட்டு ஜலாபிஷேகம் செய்யலாம். சில ஆலயங்களிலே ஜுரஹரேஸ்வரரை நீர்கொள்கலத்தில் வடிவு அமைத்திருப்பார்கள்.
12 நாழிகை தூய நீரை தேக்கி வைத்திருந்து பிறகு அந்நீரை வெளியேற்றினால் அதற்குள் காய்ச்சல் குறையும். அந்த நீரை சோதித்தால் அந்த நீர் அனலாக கொதிக்கும் அப்பா. மற்றொரு சீடர் அகஸ்திய பெருமானிடம், திருவண்ணாமலையில் அருணகிரிக்கு முருகன் காட்சி தந்தது பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், அந்த வாதம் எந்த நோக்கிலே துவங்கப்பட்டதோ அப்போது அருணகிரிநாதர் எதை ஆரம்பித்தாரோ அந்த பாடல் ஒரு நிலை பூர்த்தி அடைந்தவுடன் முருகன் காட்சியளித்தார். அவற்றில் சில பாடல்கள் மனிதர்களின் கண்களுக்கு இன்னும் சிக்கவில்லை. அப்போது வல்லாள மகாராஜாவின் கண் பார்வை பறிபோனது உண்மை. பொதுவாக அதிரூப இறை காட்சிகளை, மகான்களின் காட்சிகளை முழுமையாக அல்ல, ஓரளவு பார்த்தாலே விழியிலே பார்வை குறையத்தான் செய்யும். அந்த அளவிலே அந்த நிகழ்வு உண்மைதான். ஆனால் அடுத்து ஒரு வினா எழும். அதி உன்னதமான இறைவனை பார்த்தால் கண்கள் பறிபோய்விடும் என்றால் எப்படி இறைவனை பார்ப்பது என்று? அதற்கு ஏற்ப மனித உடல் தேகம் பக்குவம் அடைய வேண்டும். இருந்தாலும் வல்லாள மகாராஜாவிற்கு மீண்டும் பார்வை வந்ததும் உண்மை. ஆசிகள் சுபம். அகஸ்திய பெருமானிடர் மற்றொரு சீடர், ஐயனே, சப்த மாதர்கள் பற்றி கூறுங்கள் ஐயனே. பெண்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பெண்களாக பிறந்துவிட்டோமே என்று கவலைப்படும் பெண்கள் சப்த மாதர்களை வழிபட்டால் குறைபாடு நீங்கும். பெண்களுக்கே உண்டான உடல் பிரச்சனைகள் தீர்வதற்கு இவர்கள் வழிபாடு உதவும். அக்தொப்ப ஆண்கள் மனோதைரியம் இல்லாமல் இருப்பது, ஒன்றை நினைத்து சதா சர்வகாலமும் கவலைப்படுவது, தைரியம் இல்லாமல் இருப்பது போன்ற துன்பங்களுக்கு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திலே உயர்வான அபிஷேகம் ஆராதனை செய்து வந்தால் நலம். அகஸ்திய பெருமானிடம் மற்றொரு சிலர், ஐயனே, திருவிடைமருதர் பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், சந்திரனின் சாபத்தை நீக்குவதற்காக ஏற்பட்ட ஸ்தலம் அப்பா. அதை சந்திரனுக்காக இறைவன் உண்டாக்கினாரப்பா. இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? யாம் கூறுகின்ற பரிகாரங்களை செய்யும் எம்மை வணங்குகின்ற சில பக்தர்கள் எண்ணுகிறார்கள், நாம் அகஸ்தியரை வணங்குகிறோம், அவரிடம் கேட்டால் அவர் இன்னொரு தெய்வத்தை வணங்க சொல்கிறார்கள், நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று முரண்டு பிடிக்கின்ற கூட்டம் இன்றும் உண்டு. ஆனால் அன்று என்ன நடந்தது தெரியுமா? தனக்கு ஏற்பட்ட இன்னல் தீருவதற்கு என்ன வழி சுவாமி என்று சந்திரன் வினவுகிறார். சந்திரனே, பூமியிலே காவிரி கரையில் இந்த இடத்தில் சென்று வணங்கு, தக்க காலத்தில் வந்து யாம் உன் சாபத்தை நீக்குகிறோம் என்றார் இறைவன். இங்குதான் கவனிக்க வேண்டும். சாபத்தை நீக்குகிறேன் என்று சொல்பவர் யார்? சிவன். அதை அங்கேயே நீக்க வேண்டியது தானே. எதற்காக இடைமருதூர், திருவிடைமருதூர் சென்று வணங்கு, பிறகு நீக்குகிறேன் என்று சொல்ல வேண்டும்? காரணம், அத்தனை காலம் சந்திரன் அந்த இடத்திலே தவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. அதை போலவே திருக்கழுக்குன்றம் சென்று தவம் செய்து சாபத்தை நீக்கிக்கொள் என்று நந்திக்கு இறைவன் சொல்கிறார். நந்தி தவம் செய்ய சென்ற உடனேயே இந்திரனை அழைத்து ஊர்வசியை அனுப்பி நந்தியின் தவத்திற்கு இடையூறு செய் என்கிறார். இதுதானப்பா இறைவனின் லீலை. எனவே சிவனே விரும்பி சந்திரனுக்காக ஏற்படுத்திய ஸ்தலங்களுள் இடைமருதூரும் ஒன்று. அதுதான் திருவிடைமருதூர் அப்பா. ஆசிகள் சுபம். அகஸ்திய பெருமானின் மற்றொரு சீடர், ஐயனே, சரபேஸ்வரரை பற்றி கூறுங்கள். அகஸ்திய பெருமான், சரபேஸ்வரர் என்பது சிவனின் அம்சம். சிவபெருமானின் எத்தனையோ தோற்றங்களில் சரபேஸ்வரரும் ஒன்று. எனவே சரபேஸ்வரரை வணங்கினாலும் சிவனை வணங்கினாலும் ஒன்றுதான். அது உக்கிரமான தெய்வம். அவரை வணங்கினால் நமது கஷ்டங்கள் தீரும் என நம்பிக்கை இருப்பதால் அந்த நம்பிக்கையை மனோரீதியாக தீர்க்க இந்த வழிபாடு உதவுகிறது. அகஸ்திய பெருமானிடம் மற்றொரு சீடர், ஐயனே, மும்மூர்த்திகளில் வரும் ருத்ரன்தான் சிவனா அல்லது இவர்கள் மூவருக்கு மேலே உள்ள சக்தியா? அகஸ்திய பெருமான், அப்பனே,
ஒரு பசுவின் கால், கண், வால், மடியை காட்டி இதுதான் பசுவா இதுதான் பசுவா என்றால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நீ வினவிய வினாவும். அனைத்துமே பரம்பொருள்தானப்பா. பரம்பொருளை நீ பிரம்மா, விஷ்ணு, ஏன் சிறிய தேவதையாக அன்னை பராசக்தியாக வணங்க விரும்பினால் அப்படியே செய். இறையை வணங்க ஒரு உருவம் தேவை. அதை வைத்துதான் ஒரு மனிதன் தன் கவனத்தை வளர்த்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் ஒரு புறத்தோற்றம். அதையும் தாண்டிய ஒரு நிலைதான் இறை உணர்வு. அந்த இறை உணர்வை நீ உணரும்போது நீ வினவிய அனைத்து வினாக்களும், ஏன் அனைத்து ஐயங்களுமே அடைபட்டு போய்விடும். பரிபூர்ண நிசப்தம், சாந்தம், சாந்தி, ஒரு இனம் புரியாத இன்ப உணர்வு. அதாவது கடுமையான குளிர் வாட்டி கொண்டிருக்கும் போது வெதுவெதுப்பான நீரில் குளிக்கும் போது ஏற்படும் அனுபவம் போல் வைத்துக்கொள். எனவே இது அதுவா அது இதுவா, ஏன் நான்முகனுக்கு ஆலயமில்லை, இது எல்லாம் இறையோ பரம்பொருளோ எடுத்த முடிவு அல்ல. இன்று எப்படி தன்னை புத்திசாலி என்று கூறிக்கொண்டு முட்டாள்தனமான மனிதர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அப்படி ஒரு முட்டாள் பின்னால் பல முட்டாள்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. வெறும் பகட்டு மயக்கு வார்த்தைகளை கேட்டு அவன் பின்னால் செல்லும் கூட்டம் எக்காலத்திலும் இருக்கிறதப்பா. அப்படித்தான் கால ஓட்டத்தில் அனைத்தும் ஆலயங்கள் வழிபாடுகள் இருந்தது போய் சில தெய்வ வழிபாடுகள் மறைந்து போயிருக்கிறது. எனவே இதற்கும் இறைக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை. எனக்கு இப்படித்தான் ஆலயம் வேண்டும் என்று தெய்வம் கூறியதே இல்லையப்பா. மனிதர்கள் பாமர நிலையில் உணர வேண்டும் என்பதற்காக ஒரு சில வழிபாட்டு முறைகளையும் உச்சநிலையில் தியானம் போன்ற முறைகளையும் மகான்கள் வகுத்து கொடுத்தார்கள். ஆனால் இவன் ஏதாவது ஒரு நிலையில் நின்று கொண்டு அதுதான் உச்சகட்டம் என்று வாதாடுகின்ற பரிதாபத்திற்குரிய மனிதர்களால் காலப்போக்கிலே ஒவ்வொருவரும் மாறிவிட்டதுதான் வேதனையப்பா. மற்றொரு சீடர் திருத்திய மலையை பற்றி அகஸ்திய பெருமான், ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் செய்கின்ற தவறுகள் அநேகம். ஒவ்வொரு ஸ்தலமும் அந்தந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்லாமல் தூர பகுதியிலிருந்து வரும் மாந்தர்களுக்காக ஏற்பட்டது. அவற்றிலே ஒன்றுதான் இந்த பிழை திருத்தும் கிரியாகும். மனிதன் மீண்டும் பிழை செய்யாமல் உள்ளன்போடு மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டுக்கொண்டால் இந்த இடத்திலே அவனுடைய விதி திருத்தப்படும். எனவே மனிதன் பிழையை மட்டுமல்ல, அவன் தலையெழுத்தையே திருத்தக்கூடிய மலையாகும். அபிஷேகங்கள் தொடர்ந்து செய்ய பிதுர்தோஷங்களும் பிரம்மகத்தி தோஷங்களும் குறைய வாய்ப்பு உண்டப்பா. ஆசிகள் சுபம். அகஸ்திய பெருமானிடம் மற்றொரு சீடர், ஐயனே, சூளகிரி வரதராஜ பெருமாள் கோவில் பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், இறைவன் கருணையாலே அனைத்து புராண சம்பவங்களும் நடந்தது உண்மைதானப்பா. தக்க காலத்தில் இன்னமும் வலிவும் பொலிவும் அக்தொப்ப சூழலும் உருவாகும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆலயம் வளர்ச்சி பெறுவது என்பது மனித நோக்கிலே இருப்பது அல்ல. பெருவாரியான மனிதர்கள் ஒரு ஆலயத்தை நோக்கி படையெடுத்தால் என்னவாகும்? அங்கு வெறும் வியாபாரம்தான் இருக்கும். இறை அம்சம் இருக்குமா? எனவே ஒரு ஆலயம் அத்தனை எளிதாக பலரின் பார்வைக்கு வரவில்லை. பலரும் அதனை எண்ணிக்கூட பார்க்கவில்லை என்றால், சிலர் மட்டும் செல்கிறார்கள் என்றால் அதனால் அந்த ஆலயத்திற்கு குறையொன்றும் இல்லை. தொடர்ந்து அந்தந்த காலத்தில் எந்தெந்த ஆத்மாக்கள் அந்தந்த ஆலயத்தோடு தொடர்புடையவர்களோ அவர்கள் வந்து தொண்டினை தொடர்வார்களப்பா. சிறப்பாய் நடக்கும், அனைத்தும் நடக்கும். நல்லாசிகள். ஆசிகள் சுபம். மற்றொரு சீடர், ஐயனே, அப்பூர் மலையில் சுதர்சன ஹோமம் நடத்தி ஆசை வேண்டும். அந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கும் பெருமாளை பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், இறைவனின் கருணையை கொண்டு முன்னரே சுவடி வந்த பொழுதிலே யாம் அருளானையிட
சில செய்கள் 3 தினங்கள் அங்கு அமர்ந்து சகலவிதமான யாகங்களையும் செய்து பூர்த்தி கண்டார்கள் அப்பா. பிறகும் மீண்டு ஒருவன் வந்து யாகம் செய்திருக்கிறான். எனவே தக்க காலத்தில் மீண்டும் அங்கு இறைவன் அருளால் யாகம் நடைபெறும். இறைவன் கருணையாலே அக்தொப்ப அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணுவாக வெங்கடேச பெருமாளாக அருளுகின்ற அம்மலையில் இன்றும் 60க்கும் குறையாத சித்த பெருமக்கள் அருவமாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. முழுமதி நிறைமதி காலங்களிலே வழிபாடு செய்ய இதனை தக்க அன்பர்கள் உணரலாம். ஆசிகள் சுபம். அகஸ்திய பெருமானிடம் மற்றொரு சீடர், எந்த கோவிலில் மூத்தோனை வணங்கினால் சிறப்பு ஐயனே? வேகமாக பணி நடக்கும் ஐயனே கூறுங்கள். அகஸ்திய பெருமான், இறைவனின் கருணையாலே யாம் ஒரு ஆலயத்தை குறிப்பிட்டால், அப்படியானால் வேறு ஆலயம் சிறப்பில்லையா என்று ஒரு மனிதன் வினவுவான். ஆலயம் எப்பொழுதுமே சிறப்புதானப்பா. அந்த ஆலயத்திற்கு எந்த மனோபாவத்தில் மனிதன் செல்கிறான் என்பதை பொறுத்துதான் அவனுக்கு இறைவன் அருள் கிட்டுகிறதா இல்லையா என்பது புரியும். நாங்கள் குறிப்பிட்டதை நன்றாக கவனி. விநாயக பெருமானுக்கு என்று பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் அங்கு சில உண்டு. பிரசித்தி பெற்ற என்றால் மனிதர்கள் அறிந்த என்று பொருள். மனிதர்கள் அறியாத ஆலயங்களும் உண்டு. அது குறித்து பின்னர் உரைப்போம் அப்பா. ஆசிகள் சுபம். அகஸ்திய பெருமானிடம் மற்றொரு சீடர், ஐயனே, தஞ்சை அருகே வேதிபுரம் என்ற ஊரில் 4 கோவில்களை சிறப்பு பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், இறைவனின் கருணையாலே இறைவனின் சிறப்புகளையெல்லாம் ஒரு கணத்திலே கூறிவிட முடியாதப்பா. எனினும் காலகாலம் பல்வேறு ஆத்மாக்களுக்கு இறை உணர்த்த இறைவனின் பல்வேறு ரூபங்களையெல்லாம் கற்களிலும் ஐம்பொன்னிலும் வடிவமைத்து பலவிதமான மந்திர உச்சாடனங்களையெல்லாம் செய்து அக்தொப்ப வழிபாடுகளை நிகழ்த்தி வந்திருக்கிறது. அக்தொப்ப ஆத்மாக்கள் காலம் சென்ற பிறகும் பல்வேறு காரணங்களால் அந்தந்த ரூபங்கள் மண்ணிலே புதையுண்டு மீண்டும் தக்க காலத்திலே அந்த ஆத்மா பிறவி எடுக்கின்ற தருணத்திலே அல்லது அந்த சில ஸ்தாபிக்கப்பட்ட காலத்திலே இருந்த சில ஆத்மாக்களின் மறுபிறவியாலும் அக்தொப்ப தொடர்பு ஏற்பட்டு மீண்டும் வழிபாடுகள் தொடங்கப்படுகிறது. எனினும் கூட நாங்கள் கூறுவது சுருக்கமான நிலைதான். பின்னர் இது போன்ற சிலாரூபங்களின் பின்னணியில் உள்ள சில நுணுக்கமான விஷயங்களில் தக்க காலத்தில் விரிவாக எடுத்துரைப்போம் அப்பனே. ஆசிகள் சுபம். ஐயனே, தாங்கள் வழிபட்ட ஸ்தலங்கள் கைலாயத்திலிருந்து கன்னியாகுமரி வரை எந்த ஸ்தலங்களெல்லாம் தாங்கள் வழிபட்டீர்களோ கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், இறைவனின் கருணையை கொண்டு இறைவனின் அருளை கொண்டு யாம் கூறுவது யாதென்றால், இந்த அகிலாண்ட லோகம் அண்ட சராசரங்கள் அனைத்தையுமே யாம் ஸ்தலமாகத்தான் பரம்பொருளாகத்தான் பரமாகத்தான் பார்க்கிறோம் அப்பா. இங்கு எதை பார்த்தாலும் எமக்கு இறையாகத்தான் தெரிகிறது. மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் ஆலயம் என்ற ஒரு இடம். எம்மை போன்ற நிலையை எய்து விட்டவர்களுக்கு பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற தெரிவது இறை ஒன்றுதான், இறை ஒன்றுதான், இறை ஒன்றுதான். எனவே அந்த இறை இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நான் சென்று வணங்கியது இங்குதான். எனவே நீங்களும் சென்று வணங்குங்கள், உங்களுக்கும் நல்லது நடக்கும் என்பது போன்ற போதனைகளை ஒருபொழுதும் யாம் கூற விரும்பவில்லை அப்பா. அப்படி கூறியிருந்தால் அப்படியாவது ஆலயம் செல்ல வேண்டுமே என்கிற நோக்கில்தான், அப்படியாவது ஆலயம் செல்ல முற்பட வேண்டுமே என்கிற நோக்கில்தான் அப்பா. அந்த வகையில் பார்க்க போனால் எல்லா ஸ்தலங்களுக்கும் மனிதர்கள் பார்வையில் கூறப்போனால் இந்த மண்ணுலகிலே அனைத்து இடங்களுக்கும், ஏன் ஆழி தாண்டியும் கூட யாங்கள் சென்று யாங்கள் என்றால் போன்ற அனைத்து சித்தர்களும் சப்தரிஷிகளும் 14 சித்தர்களும் சென்று வழிபட்டு இருக்கிறோம் அப்பா. வழிபட்டு கொண்டிருக்கிறோம், இனியும் வழிபட இருக்கிறோம் அப்பா. எனவே இந்த ஆலயம் ஒன்றுதான் நாங்கள் சென்ற ஆலயம் அல்லது அந்த ஆலயம் ஒன்றுதான் நாங்கள் சென்ற ஆலயம் என்று யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏதோ
அறிந்தோ அறியாமலோ ஒருவன் ஒரு லிங்கத்தையோ அல்லது பரம்பொருளின் வேறு வடிவத்தையோ வைத்து சிறு பூஜை செய்தாலும் அந்த பூஜை ஆத்மார்த்தமாக இருந்தால் அங்கும் நாங்கள் சென்று வழிபாடு செய்ய சித்தமாக இருக்கிறோம் அப்பா. எனவே எல்லா ஆலயங்களும் யாம் சென்ற ஆலயங்கள்தான். இதில் எந்தவிதமான பேதமும் இல்லை அப்பா. ஆசிகள் சுபம். அகஸ்திய பெருமானுடன் மற்றொரு சீடர், ஐயனே, அகத்தியர் சிலாரூபமிட பிரதிஷ்டை செய்ய தங்களினுடைய ரூபத்தை சிலாரூபமாக பிரதிஷ்டை செய்ய ஆசிகள் வழங்குங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், மனிதரிலே ஓரளவு பக்குவம் அடைந்த மனிதனை பார்த்து, உனக்காக சிலை வைக்கிறோம், நீ அனுமதி கொடு, நாங்கள் எல்லாம் வணங்குகிறோம் என்றால் அவனே வெட்கப்படுவான் அப்பா. எம்மிடமே இது குறித்து கேட்டால் நாங்கள் என்ன பதில் கூறுவது? அகஸ்திய பெருமான் மற்றொரு சீடர், ஐயனே, சதுரகிரி மலையில் சிவபெருமான் சற்று சாய்ந்து காட்சி அளிப்பதின் காரணம் என்ன? அகஸ்திய பெருமான், மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா. சிவபெருமான் எப்பொழுதோ சாய்ந்து விட்டார் அப்பா. முதலில் அவர் கங்கையிடம் சாய்ந்து விட்டார். பிறகு தன் பக்தர்களுக்காக விதவிதமாக சாய்ந்து விட்டார் அப்பா. மதுரை எம்பதியிலே அவர் பலமுறை சாய்ந்திருக்கிறார் அப்பா. நீர் சுமந்து வரும் ஒரு பெண்ணிற்காக கூட ஒரு ஸ்தலத்திலே சாய்ந்திருக்கிறார். எனவே இதன் பொருள் என்ன? நல்லவர் பக்கம், நல்ல பக்தர்கள் பக்கம் இறைவன் எப்பொழுதுமே சாய்ந்திருப்பார் என்பது பொருளாகும் அப்பா. ஆசிகள் சுபம். மற்றொரு சீடர், ஐயனே, கிருஷ்ணகிரி மத்தூர் சிவன் கோயில் கும்பாபிஷேகம் தடைகள் நீங்கி நிறைவேற தங்கள் அருளாசி வேண்டும் அப்பனே. அகஸ்திய பெருமான், கட்டாயம் எந்த கோயில்களிலெல்லாம் கும்பாபிஷேகம் தடை ஏற்பட்டு இருக்கின்றதோ அந்த தடைகள் நீங்க யாங்கள் பொதுவாக கூறுவது, விநாயக பெருமான் வழிபாட்டை உள்ளன்போடு செய்து உள்ளன்போடு அது தொடர்புடைய மாந்தர்கள் அந்த ஸ்தல யாத்திரையை மேற்கொண்டால் நலமே நடக்கும் அப்பா. நட்சத்திர விருட்சமும் ஸ்தல விருட்சமும் உள்ள கோவில்களுக்கு செல்வதால் பயன் உண்டா? ஐயனே கூறுங்கள். அகஸ்திய பெருமான், நட்சத்திர கோவில்கள் என்று விளம்பரப்படுத்தப்படும் கோவில்களின் சிறப்பு பற்றி கூறுகிறேனப்பா. இறைவனின் அருளால் எப்படியாவது ஆலயம் சென்று வணங்கினால் எமக்கு திருப்திதானப்பா. ஆனால் அதற்காக அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்தந்த ஆலயம் சென்றால்தான் பலன் என்பதை நாங்கள் கூற வரவில்லை. எல்லோரும் எங்கு வேண்டுமானாலும் சென்று வழிபாடு செய்யலாம். அப்படி ஒரு வேளை செவியாரலாக இந்த நட்சத்திரம் அல்லது இந்த ராசிக்குரியவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் என்றால் தாராளமாக அவர்கள் சென்று வணங்கட்டும். ஏனைய ராசியில் பிறந்தவர்களும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சென்று வணங்கட்டும். இறைக்கு அந்த பேதமெல்லாம் இல்லை. எப்படியாவது எதையாவது கூறி ஆலயத்திற்கு பக்தர்கள் வந்தால் சரி என்று சமயத்தில் நிர்வாகமும் நினைக்கிறது, மனிதர்களும் எண்ணுகிறார்கள். இது போன்ற கருத்தை தவறு என்று நாங்கள் கூறவில்லை, குற்றம் என்று கூறவில்லை. அப்படி செல்வதால் மட்டும் பலன் என்று எண்ணி செல்வதை தான் நாங்கள் ஆதரிக்கவில்லை அப்பா. ஆசிகள் சுபம். மற்றொரு சீடர், ஐயனே, குலதெய்வத்தை பற்றி அறியாதவர்கள் என்ன செய்வது? அகஸ்திய பெருமான், இறைவன் அருளால் நாங்கள் பொதுவாக கூறுவது, கும்பிடும் தெய்வமெல்லாம் குலதெய்வம்தான். குலதெய்வம் குறித்து பலமுறை கூறியிருக்கிறோம் அப்பா. எப்படியாவது இறை வழிபாடு தம் சந்ததியினருக்கு வர வேண்டுமே என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட முறைகளில் இதுவும் ஒன்று. அதே தருணம் பல்வேறு காரணங்களின் அடிப்படையிலே மனிதர்கள் புலம்பெயர்ந்து வாழ வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அப்பொழுது பூர்வீகமாக வழிபட்ட அந்த இறை வடிவம் மறந்தும் போகிறது, மாறியும் போகிறது. வாய்ப்புள்ளவர்கள் சென்று வணங்கட்டும். அப்படி தெரியாதவர்கள் எந்த ஒரு இறை வடிவத்தையும் குலதெய்வமாக எண்ணி வணங்கினாலும் அது குற்றமாகாதப்பா. நாங்களும் குலதெய்வத்தை வணங்கு என்று சிலருக்கு கூறுகிறோம் என்றால் அதற்கு பின்னால் சில காரணம் இருக்கும். எனவே குலதெய்வம் அறிந்தவர்கள் சென்று வணங்கி வரட்டும். அறியாதவர்கள் அந்த குலதெய்வம் எங்கிருக்கிறது என்று தெரியும் வரை அருகில் உள்ள ஆலயம் சென்று வணங்கி வரட்டும். தக்க விதி அமைப்பு உள்ளவர்கள் எம்மிடம் வரும்பொழுது யாங்களே குலதெய்வம் குறித்து சுட்டி காட்டுவோம் அப்பா.
அகஸ்திய பெருமானின் மற்றொரு சீடர், ஐயனே, ஜேஷ்டாதேவியை பற்றி முழுமையாக சொல்லுங்கள். அகஸ்திய பெருமான், இறைவனின் கருணையால் யாங்கள் அடிக்கடி கூறுவது போல் பரம்பொருளின் வெவ்வேறு வடிவங்கள் விதவிதமான தெய்வ நாமத்தில் விளங்கி மனிதர்களின் தேவைக்கு ஏற்ப அருளை தருகிறது. ஒரே மனிதன் தந்தையாக, ஒரே மனிதன் சகோதரனாக, அந்த ஒரே மனிதன் கணவனாக, அலுவலகத்தில் அதிகாரியாக எப்படியெல்லாம் உருமாற்றம் அடைகிறானோ அப்படித்தான் பரம்பொருளும் விதவிதமான வடிவங்களில் மனிதர்களுக்கு அருளை வாரி வழங்குகிறது. இத்தொப்ப நிலையிலே துயில் தொடர்பான பிரச்சனைகள், அமைதியற்ற மனம் கொண்டவர்கள் நல்ல முறையில் வழிபட வேண்டிய தெய்வ வடிவம் இன்னவன் வினவிய தேவியின் வடிவமப்பா. இந்த அளவிற்கு இதனை புரிந்து கொண்டு இந்த வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் நன்மையை தரும். அகஸ்திய பெருமானினுடைய மற்றொரு சீடர், அழியாநிலை விஸ்வரூப ஆலயத்திலே அறந்தாங்கி அருகே தாங்கள் வந்து ஜீவ அருள்நாடியை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஐயனே. அகஸ்திய பெருமான், இறைவன் அருளாணையிட்டால் அக்தும் நடக்குமப்பா. இக்தொப்ப எமது வாக்கையெல்லாம் பிம்பப்பதிவாக ஏற்றி அக்தொப்ப வலைப்பின்னலுக்குள் அனுப்பலாமா என்பது ஒரு வினா. பொதுவாக எமக்கு இஃதில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் இதில் விரும்பியோ விரும்பாமலோ இறங்கிய பிறகு இதனையும் பதிவேற்றுதல் என்பது வேறு வழி இல்லாமல் நடக்கட்டும் என்றுதான் நாங்கள் ஆசி கூறுகிறோம் அப்பா. அகஸ்திய பெருமான் மற்றொரு சீடர், இறைவனை மோகினி அவதாரத்தில் எந்தெந்த கோவில்களில் தரிசனம் செய்யலாம்? மோகினி அவதாரத்திற்கு உண்டான ஸ்லோகம் கூறி அருள வேண்டும் ஐயனே. அகஸ்திய பெருமான், மகாவிஷ்ணுவை எந்த ஆலயத்திலே வணங்கினாலும் மோகினி ரூபமாகவும் பார்த்து வணங்கலாம். அக்தொப்ப நிலையிலே மகாவிஷ்ணுவிற்குரிய அனைத்து வழிபாடுகளும் அனைத்து மந்திரங்களும் இக்தொப்ப அவதாரத்திற்கும் பொருந்துமப்பா. அகஸ்திய பெருமானினுடைய மற்றொரு சீடர், ஸ்ரீரங்கத்திலே சுக்கிரவார கிருஷ்ணனின் சன்னதி இருக்கிறது, அதன் தாத்பரியம் பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், இறைவனின் அருளால் பொதுவாகவே அரங்கஸ்தலம் என்பது சுக்கிரனுக்கு உகந்த ஸ்தலம் என்று கூறலாம். ஜாதகத்திலே சுக்கிர பகவானின் அருள் குறைவாக இருக்க பெற்றவர்கள் சென்று வழிபட வேண்டிய ஸ்தலங்களில் ஸ்ரீரங்கமும் ஒன்று. எனவே அந்த ஸ்ரீரங்கம் மண் முழுவதுமே சுக்கிரனின் ஆட்சி இருக்கிறது. அதனால தான் ஆதி காலத்தில் இருந்த நிலை நாளுக்கு நாள் மாறி மாறி தற்காலத்திலே மிகப்பெரிய நகரமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அக்தொப்ப நிலையிலே அங்கு எந்த சன்னதியிலே சென்று இறைவனை எந்த வடிவத்தில் வணங்கினாலும் கூட அது சுக்கிர தோஷத்திற்கு பரிகாரமாக அமையும். எனவே மூலவரை வணங்கினாலும் வேறு சன்னதியில் சென்று வழிபாடு செய்தாலும் கூட அது சுக்கிரனுடன் தொடர்பான தோஷங்களை நீக்கும் அப்பா. எனவே அங்குள்ள எல்லா வகை சன்னதியிலும் ஒரு மனிதன் எந்த வகை பூஜை செய்தாலும் அதற்கு சுக்கிர பரிகார பூஜை என்று பொதுவாக கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையில் இருந்துதான் இன்னவன் விடுத்த வினா. ஆசிகள் சுபம். அகஸ்திய பெருமான் சீடர் கேள்வி, கோதண்டராமரின் கோதண்டத்திற்கு மாலை போடுவதின் தாத்பரியம் என்ன? அகஸ்திய பெருமான், பொதுவாக இறை அல்லது இறையோடு இருக்கின்ற ஏனைய உபபொருள்களுக்கும் இறைத்தன்மை வந்துவிடுகிறது என்பது மெய்தான். அதனால்தான் இறைவனின் வாகனங்கள் கூட பக்திக்குரிய வழிபாட்டிற்குரிய விஷயமாக போற்றப்படுகிறது. எனவேதான் விஷ்ணுவிடம் மகாவிஷ்ணுவிடம் இருக்கக்கூடிய சங்கும் சக்கரமும் கூட அக்தொப்ப அக்ரணை பொருளாக இல்லாமல் அதுவும் உயர் தெய்வ கடாட்சம் பெற்ற தெய்வமாகவே தெய்வீகமாகவே போற்றப்படுகிறது. அதை போலத்தான் இக்தொப்ப கோதண்டமும் அது இறைவனின் கையிலே ஸ்ரீ ராமபிரானின் கரத்திலே இருப்பதால் அதுவும் தெய்வாம்சம் பெற்றதாகவே போற்றப்படுகிறது. இப்படி பகை குறைவதற்கு பகை கடிதலும் சத்ரு சம்ஹார யாகமும் எம்மால் உபதேசம் செய்யப்படுகிறதோ
அதே போல இங்கு ராமரையும் அக்தொப்ப அந்த ராமரின் கரத்தில் இருக்கக்கூடிய வில்லையும் வழிபாடு செய்வதால் பகையை குறைத்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுமப்பா. அகஸ்திய பெருமானின் மற்றொரு சீடர், ஐயனே, சக்கரத்தாழ்வாரின் பின்பக்கம் நரசிம்மரை பிரதிஷ்டை செய்வதின் தாத்பரியம் என்ன? அகஸ்திய பெருமான், மகாவிஷ்ணுவையும் மகாவிஷ்ணுவுடன் இருக்கக்கூடிய சங்கும் சக்கரம் இணைபிரியாதவை என்பதை ஒரு குறிப்பாக உணர்த்துவதற்காகத்தான் இக்தொப்ப முற்காலத்தில் எங்கு சுதர்சனத்தை பிரதிஷ்டை செய்தாலும் ஒரு ஐதீகம் இருந்தது. அஃது சுதர்சனம் என்பது தீமையை அழிக்கக்கூடிய, பகையை வெல்லக்கூடிய ஒரு அம்சமாக இருப்பதால் மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மரை பிரதிஷ்டை செய்யும் வழக்கமும் இருந்தது. எப்படியும் உபதெய்வங்களை வணங்குவதோடு பிரதான தெய்வத்தையும் வணங்குவதே சிறப்பு என்ற அடிப்படையில் வணங்கினாலும் பலன் ஒன்றுதான். ஐயனே, மற்ற சமயங்களை பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், பிற ஜீவனுக்கு இம்சை செய்யாதே என்றால் நீ அந்த பிரிவில் இருந்து கொண்டுதான் அவ்வாறு இருக்க வேண்டுமா? எங்கிருந்து வேண்டுமானாலும் செய்யலாமே. அதற்கு எதற்கு ஒரு பிரிவு? மதம் என்பது என்ன? மதம் என்பது என்ன? மனிதனை மிருகமாக்காமல் வாழும் போதனைகளை எல்லாம் பிற்காலத்திலே யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களையெல்லாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டது. எனவே நீ எந்த மதம் என்று கூறுவது கூட தவறு. நீ எந்த பிரிவில் இருந்தாலும் இருந்து கொள். மனிதநேயம், மனித அன்பை போதிப்பதற்குத்தான். மனிதன் அன்பை போதிப்பதற்காகத்தான் பெரிய ஞானிகள் பாடுபட்டார்கள். எனவே கட்டாயப்படுத்தி திணிக்கப்படுகின்ற எந்த விஷயமும் காலப்போக்கில் நிர்மூலமாக்கப்படும் அப்பா. இது நல்லவைக்கும் பொருந்தும், தீயவைக்கும் பொருந்தும் அப்பா. எனவே நல்ல விஷயத்தை கூட சர்வ சுதந்திரமாக அவனை உணர்ந்து செய்யும் போதுதான் அந்த பிரிவிலே தொடர்ந்து வாய்ப்புகள் இருக்கும். அதே போல பொருளாதார தேவைக்காகவும் அச்சுறுத்தலுக்காகவும் பிரிவுக்கு பிரிவு தாவுகின்ற நிலைமை எல்லா காலத்திலும் உண்டப்பா. இவையெல்லாம் காலப்போக்கிலே ஏற்றமும் இறக்கும் கருத்து மாற்றத்தோடும் இருப்பது மனிதனின் குணாதிசயத்தை பொறுத்துதான். எனவே அதனால் அதிலுள்ள கோட்பாடுகளுக்கு அழிவு என்பது இல்லை. சித்தர்கள், சுவாமி ஔவையார் பற்றி கூறுங்கள் ஐயனே. ஔவையும் ஒரு பெண் சித்தர், இறையின் அருளை பெற்ற ஒரு நங்கை, தமிழில் நீதி போதனைகளை சொன்னவர். ஆனாலும் வழக்கம்போல் காலாகாலம் அதை சுவையாக கேட்டு இச்செவியில் வாங்கி அச்செவியில் வெளிவிட்ட கூட்டம்தான் இது. இவருக்கு இறைவன் விநாயகர் மூலமாக அருள் செய்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானும் பல்வேறு லீலைகளை இவரின் வாழ்வில் நடத்தி ஞான கருத்துகளையும் குண்டலியோகனம் பற்றியும் பாடலில் எழுதுமாறு கட்டளையிட்டார். அக்தொப்பதான் மூத்தோன் அகவல் எழுதப்பட்டது. ஆத்திசூடியில் வரும் அரவம் ஆடேல் அனந்தல் ஆடேல் என்பதன் பொருள் என்ன என்றால், பாம்போடு பழக வேண்டாம் என்பதுதான் நேரடியான பொருள் என்றாலும் கூட இக்தொப்ப இந்த பாம்பானது சுருண்டு கிடக்கும் பட்சத்திலே அது குண்டலினி ஆற்றல் எனப்படும் அந்த சக்தி மனிதனுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இந்த ஆற்றலை பாம்பாக உருவப்படுத்துவது மகான்களின் ஒரு நிலையாகும். இக்தொப்ப நிலையிலே அப்படி சுருண்டு கிடக்கும் அந்த பாம்பை ஆடாமல் அசையாமல் நேராக நிமிர்த்தி மேலே ஏற்ற வேண்டும் என்பதுதான் இதன் உட்பொருளாகும் அப்பா. அகஸ்திய பெருமானுடைய சீடர், ஆத்திச்சூடியில் வரும் புகழ்ந்தாரை போற்றி வாழ் என்பதன் பொருள் என்ன ஐயனை கூறுங்கள். அகஸ்திய பெருமான், இக்தொப்ப நிலையிலே ஒருவனை மதித்து இன்னொருவன் வாழும் பட்சத்திலே தன்னை மதிக்கின்ற, நியாயமாக தனக்கு உதவிகளை செய்கின்ற, தன்னுணர்வை மிதிக்காமல் மதிக்கின்ற மற்றவர்களை இவனும் மதித்து வாழ வேண்டும்
என்பதே இதன் உட்பொருளாகும். மேலை தவத்தளவே ஆகும்தான் பெற்ற செல்வம் என்னும் ஔவையாரை பற்றி அனுகிரகம் பெற்ற இந்த வாக்கை பற்றி கூறும்பொழுது, செல்வம் என்றால் பொருள் செல்வத்தை அல்ல, அருள் செல்வத்தையே அவை பிராட்டி கூறி அருள் இருக்கிறாள். முற்பிறவியில் செய்த தவம் அல்லது நல் சத்காரியங்களின் விளைவாகத்தான் அடுத்தடுத்த பிறவிகளில் நல்ல ஆன்மீக வாழ்க்கை இயல்பாகவே ஒருவனுக்கு அமைகிறது. எனவேதான் ஒரு மனிதனுக்கு பார்வைக்கு வேண்டுமானால் ஒரு பிறவி என்பது நீண்ட காலம் போல தெரியும். ஆனால் மகான்களுக்கும் இறைவனுக்கும் ஒருவனின் பிறவி என்பது ஒரு கணப்பொழுது போல் தெரியும். எனவே தான் வாழ்கின்ற பொழுதும் இந்த வாழ்க்கை தாண்டி அடுத்த பிறவிக்கும் ஒரு மனிதன் இப்பொழுதிலிருந்தே நல்ல விஷயங்களை பேசியும் செய்தும் பழகி வந்தால் இந்த பிறவியும் இனி அடுத்து வரும் பிறவியும் அருள் வாழ்க்கைக்கு செல்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்தும். கடினப்பட்டு ஏற்படுத்தி கொள்வது ஒரு வகை. இயல்பாகவே நல்ல குடும்பத்தில், சத்தியத்தில் விருப்பமுள்ள குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது இயல்பாகவே நல்லவனாக வளர்வது எத்தனை எளிதோ அத்தனை ஒரு எளிதான நிலை ஏற்படும் அப்பா. ஆனால் பாவங்கள் அதிகமாக சேர்ந்துவிட்ட ஆத்மாவிற்கு இது போன்ற வாய்ப்பு அந்த பாவங்கள் தீரும் வரை இயல்பாகவே அமைவது என்பது கடினம் அப்பா. எனவேதான் அந்த அருட்செல்வத்திற்கு வேண்டிய தவத்தை, அதாவது தவம் என்றால் கண்ணை மூடி செய்வது மட்டுமல்ல, வாழுகின்ற வாழ்க்கை முறையில் கடுமையான நிலையிலும் சத்தியத்தை கடைபிடிக்கின்ற அந்த நிலையைத்தான் தவம் என்று கூறுவது உண்டு. எனவே அப்படி வாழ்ந்தால் அது அருட்செல்வத்தை சேர்த்து தரும் என்பதே பொருள் ஆகும் அப்பா. ஆசைகள் சுபம். அகஸ்திய பெருமானுடைய வாக்குகள் தொடரும். ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக. மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட கோணாட வானுலகு கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்தனாட குண்டல மிரண்டாட தண்டை புலையுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனியட்ட பாலகருமாட நரைதும்பயிர்காட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனை பாட எனை நாடி இது வேலை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லை வாழ் நடராஜனே. அருணாச்சலம், பொதிகாச்சலம், தக்ஷணாமூர்த்தி. ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. ஹரி ஓம், ஹரி ஓம்.